إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير حديث كتاب الله، وخير هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أخرجه أبو داود والنسائي وابن ماجه. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அனுபவித்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையும் அவர்களது வாழ்க்கை வழிமுறையை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவுமாறு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்து நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அள்ளித் தருவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்றிருக்கிற இந்த தீனுல் இஸ்லாம் இது உண்மையாலுமே மனிதனுக்கு ஏற்ற ஒரு மார்க்கம்தான். இந்த உண்மையான இந்த மார்க்கம் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம்தான் என்பது இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற போதனைகளை ஒருவர் படித்தாலே புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மனிதன் எந்தெந்த துறை சார்ந்த விஷயங்களை அவன் அணுகினாலும் அத்துணை விஷயங்களுக்கும் இந்த மார்க்கத்திலே விடை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார். மனிதன் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதை எப்படி அணுக வேண்டும், அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இந்த மார்க்கத்துடைய போதனைகளை, இந்த மார்க்கத்துடைய சட்டங்களை அணுகினால்
அவனுக்கும் இந்த மார்க்கத்திலே விடை இருக்கிறது. எனவே மனிதன் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்கின்ற ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அப்படி மனிதன் இன்றைக்கு அன்றாட வாழ்வினை சந்திக்கிற பொருளாதார பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல், இது சம்பந்தமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த கடன் சம்பந்தமாக எந்த மதங்களிலும் எந்த சித்தாந்தங்களிலும் எந்த சட்டங்களிலும் சொல்லப்படாத பல்வேறு விதமான உபதேசங்களை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பொதுவாகவே பெரும்பான்மையான நபர்கள் கடன் வாங்கிய நபர்களாக இருக்கலாம் அல்லது கடன் கொடுத்த நபர்களாக இருக்கலாம். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா இந்த கடன் சம்பந்தமாக நம்முடைய வாழ்விலே அதை தொடாமல் நம்முடைய வாழ்க்கை நகர்வது கிடையாது. ஒண்ணு கடன் கொடுத்தவங்க இருக்கலாம் அல்லது கடன் வாங்கினவங்க இருக்கலாம். இப்ப மனித வாழ்க்கையில் அவனுடைய வருமானத்துக்கு மிஞ்சிய ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது அவன் கடனை வாங்குகின்ற ஒரு சூழல் வருகிறது. எனவே அப்படி வாங்குகின்ற சூழல் வருகிற பொழுது சில நபர்கள் அந்த கடனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. ரெண்டுமே மனித வாழ்க்கையில் தொடர்புள்ள ஒரு விஷயம். இப்ப மனுஷனை போய் ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு கடன் வாங்குகிற சூழல் இருக்கிறது. உலக வங்கி என்று சொல்லி அமெரிக்காவிலே இருக்கின்ற உலக வங்கி, அங்கிருந்து வளரும் நாடுகள், ஏழை நாடுகள் தன்னுடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஒரு நாடு உலக வங்கியில் கடன் வாங்குறது. அப்படிப்பட்ட சூழல் நாடுகளும் வாங்குறது, நாட்டில் வாழ்கிற மனிதனும் வாங்குகிறான். இப்ப கடனோடு சம்பந்தப்பட்டதுதான் மனித வாழ்க்கை. இதற்கு என்ன இஸ்லாம் சொல்கிறது, கடனை குறித்து என்ன பேசுகிறது என்பது சம்பந்தமாக நாம் பார்க்க பொழுது இஸ்லாமிய மார்க்கம் கடனை வாங்குவதையும் கொடுப்பதையும் சொல்லப்படுகிறது தவிர அதை வலியுறுத்தது. இஸ்லாத்துல கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் அதை சிறப்புப்படுத்தவில்லை, அதை முன்னிலைப்படுத்தல. ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வாங்கினா ஓகே, அதை வாங்க வேண்டும் என்ற ரீதியில ஒரு சிறப்புப்படுத்தியோ அதை தூண்டும் விதமாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு காலமும் என்ன செய்யல, அதை சொல்லவே இல்லை. மாறாக என்ன சொல்றதுன்னு சொன்னானா, முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் வாழ சொல்றது இஸ்லாமிய மார்க்கம். முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், கடன் வாங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். நம்மை மீறி வருகிற போது கடன் வாங்கலாம், அனுமதிக்கிறது. ஆனால் முடிந்த வரை ஒரு மனிதன் அடுத்தவரிடம் கடன் வாங்காமல் வாழும்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஒவ்வொரு நேர தொழுகையினுடைய இறுதியிலும் தஷஹுதுல அத்தஹியாத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடனை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்ஸனி வல் மஹ்ரமி அத்தைனி, இறைவா உன்னிடம் நான் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதி தஷஹுதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமாக சஹாபாக்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் அதிகமாக கடனை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுறீங்க, என்ன காரணம் கேட்கிறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இதாகரங்க ஒரு மனிதன் கடன் வாங்கினான் என்று சொன்னால் ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, கடனை வாங்கிட்டானா அவன் பொய் சொல்ல ஆரம்பிச்சுவான். முதல் விஷயம், இப்ப நல்லாவே தெரியும், நம்ம கடன் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற பொழுது, கடன் கொடுத்தவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிற பொழுது நம்ம என்ன செய்யறோம், அந்த அழைப்பை தவிர்த்து விடுகிறோம்.
போன் எடுக்காம விட்டுறணும். ஏப்பா போன் எடுக்கலன்னு கேட்டானா, இல்ல கொஞ்சம் பிஸி அப்படி இப்படின்னு போய் சொல்ல வேண்டியது. அப்படியே போனை எடுத்தாலும் ஏதாவது பொய் சொல்லி அவனை சமாளிக்கணும். இப்ப இந்த நிலை எதுக்கு இவனுக்கு வந்துச்சுன்னு கேட்டானா, இவன் கடன் வாங்குறதுனால இது ஒரு நிலை வந்துருச்சு. அதனால ஒரு பொய்யனாக இவன் மாறி விடுகிறான். வாக்குறுதி கொடுப்பான், கண்டிப்பா 2 நாள்ல தந்துடுறேன், அங்கிருந்து பணம் வர வேண்டியது இருக்கு, இங்கிருந்து பணம் வர வேண்டியது இருக்குது, 2 நாள்ல உங்களுக்கு சொன்ன டைம் கொஞ்சம் தரலாம் இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் 2 நாள் ஆயிரும், சரி கொண்டு வந்து தருவாருன்னு பார்த்தானா 3வது நாள் பார்ப்பார், அப்பவும் வராது. 4வது நாள் போன் பண்ணுவார், நான் நைட்டு கொண்டு வந்து தந்துடுறேன். இப்போ வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்கிறான். இதெல்லாம் எதனால ஏற்படுது கேட்டாலும் இந்த கடனினால் ஏற்படுகிற தீமைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிக்குடைய அடையாளம் 3 சொன்னாங்க. இந்த 3 குணங்கள் யார்கிட்ட இருக்கிறதோ அவன் முனாஃபிக்குன்னு சொன்னாங்க. அந்த 3ல் 2 அடையாளங்கள் எதுல இருக்கு? இவன் கடனாளியாக மாறுகிற போது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் நான் அல்லாஹ்விடம் கடனை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன் அல்லாஹ்ட்ட கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுறதுக்கு காரணம் என்ன கேட்டானா, இந்த மாதிரி தீமைகள் நடத்த வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கடனை இஸ்லாமிய மார்க்கம் சொன்னாலும் கூட அதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தல, அதை விட்டும் தவிர்த்து வாழும்படிதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வையாக்கும் தைன, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கடனை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அவ்வளவு ஹம்முன், கடன் வாங்கின ஒருத்தன் முதல்ல அவனுக்கு ஏற்படுவது என்ன கேட்டானா கவலை ஏற்படும். ஒரு மூமினுக்கு அதான், ஒரு கடனை வாங்கிட்டான்னு சொன்னாலும் அவனுக்கு எப்படா கொடுப்போங்கிற கவலை அவனுக்கு வரும். இந்த மூமியுடைய நிலைப்பாடு. அப்புறம் மூமின் இல்லாத நம்ம சொல்லவே வேண்டாம், அவர் பாட்டு ஜாலியா இருப்பார். இப்ப உமரன் சொல்றாங்க, மூமின்களை பார்த்து சொல்கின்றார்கள், முதல்ல நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கவலை ஏற்படும். இறுதியில நீங்க சண்டையில தான் முடிவீங்க. அதனால உங்களை நான் கடனை வாங்குவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தோழருக்கு சொன்ன உபதேசத்தை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இப்படி அன்புக்குரியவர்களே, முடிந்த அளவுக்கு ஒரு மனிதன் கடனை வாங்காமல் வாழ்வதுதான் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறார். குறிப்பாக அந்த கடன் வாங்கினால் அதை அடைப்பதிலே முனைப்பு காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லௌகான லி மிஸ்லு உஹதின் தஹபன், உஹது மலை அளவு எனக்கு தங்கம் இருந்தாலும் கூட அதை நான் 3 நாளுக்கு மேல் நான் வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துருவாங்க. அதுல கொஞ்சோண்டு எடுத்து வைப்பேன் நான். எது தெரியுமா? இந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சிருப்பேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்து அதை அடைப்பதற்காக நான் வச்சிருப்பேங்கிறாங்க. அப்போ கடன் வாங்கக்கூடாது என்று பெரும்பாலும் வச்சிருக்கிறாங்க. அப்படியே வாங்க வேண்டிய சூழல் வந்தாலும் அந்த தங்கத்தை கொடுத்து அதை அடைச்சிருவேன். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்காலத்தில் கூட கடனை வாங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் இவையெல்லாம். இதெல்லாம் என்ன உணர்வு ஒரு மூமினுக்கு அப்படின்னா, கடன் வாங்கும்போது பல தடவை யோசிக்கும். முடிந்த அளவுக்கு வாங்காத அளவுக்கு உண்டான முயற்சியில ஈடுபடுங்க. அதன் பிறகு தேவை இருக்குமானால் அது வாங்க வேண்டிய சூழல் வந்தால் வாங்குவதில் எந்த தவறும் கிடையாது. வாங்குகிற சமயத்துல நமக்கு என்ன வரணும்னு சொன்னானா, அந்த கடன் வாங்கினானா அடைக்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்துச்சுனாலே போதும், அல்லாஹ் தஆலா அந்த கடனை அடைச்சு கொடுத்துருவான். வாங்கும் போது என்ன நினைக்க கூடாது, நம்ம பின்ன கொடுத்துக்கலாம், பின்ன பார்த்து தரலாம், லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்குவோம்னு சொன்னானா கடைசி வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த கடனை நிறைவேற்றாமலே என்ன செய்வான், தடுத்துருவான். ரசூல் அழகா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அஹத் அம்மார் அன்னாஸ் யுரீது அத்தாஹா அத்தல்லாஹு அன்ஹு. யார் ஒருத்தன் கடன் வாங்குறாங்களா, என்ன எண்ணத்துல வாங்குறான், உடனே அந்த கடன் எப்படியாவது அந்த கொடுத்தாங்கங்கிற எண்ணத்துல வாங்குறான். அதற்காக வேண்டிய முயற்சி செய்யறான். அல்லாஹ் தஆலா முயற்சியை கொடுப்பாங்க. ஒரு கடன் வாங்கினானா அவனுடைய தேவைகளை குறைத்து கொண்டு
அந்த கடனுக்கு உண்டான பொருளாதாரத்தை எடுத்து வைத்து அடைப்பதிலே முனைப்பு காட்டணும். அப்படி காட்டினீங்கன்னு சொன்னா அல்லாஹு தாலா உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு ஹிதாயத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்துடுவான், பாக்கியத்தை தந்துடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே சமயம் அகத யுரீது இத்லாஃபஹா அத்தலஃபஹுல்லாஹ், யார் அந்த கடனை வாங்கி அடைக்க கூடாது, கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்துல ஒரு அசால்ட்டா அதை பத்தி பின்ன பார்த்துக்கலாம் யார் வாங்குறாங்களோ அவங்க அல்லாஹ்வுத்தாலா கொடுக்காமலே ஆக்கி விடுகிறான். வாங்குறாங்க, தேவைக்கு வாங்குறாங்க, ஒரு கடைக்கு வாங்குறாங்க, ஒரு பிசினஸ்க்கு வாங்குறாங்க, இப்ப தந்துறேன்னு சொல்றாங்க. வியாபாரம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தது லாபத்திலிருந்து உங்களுக்கு அந்த கடனை அடைச்சிடறேன்னு சொல்றாங்க. ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு கேட்டானா அது பின்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னானா அல்லாஹ் அந்த கடனை அடைக்காமலேயே என்ன செய்யலாம் வச்சுருவான். என்ன விளைவு? கடனை அடைக்காமலே மரணித்தால் எப்படிப்பட்ட சூழல், இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அதை சொல்லுகிறது என்பதை ஒவ்வொரு மூமின்கள் நாம் தெரிந்திருக்க வேண்டும். சகோதரர்களே, பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். ஒரு நீண்ட நெடிய உரை. பெருமானார் சஹாபாக்களால் பெருமானாருடைய கண்களே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு உரையை பெருமான் நிகழ்த்திக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதன் வந்து சொல்கிறார், இன் காத்தல் துபி சபீலில்லாஹி சாபிரன் வ முஹ்தஸிபன் வ முக்மிலன் கைர முக்பிரின். அல்லாஹ்வின் தூதர்களே, நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? பேசிட்டே இருக்கார் ரசூலுல்லாஹ். திடீர்னு வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர்களே, என்ன உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய கருத்து என்ன? ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பாதைகளை போரிடுகிறான். எப்படி போரிடுறான்? சாபிரன், பொறுமையாக போரிடுகிறான். முஹ்தஸிபன், அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து போரிடுகிறான். முக்பிலன் கைர முக்பிரின், பின்வாங்காமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எதிரிக்கு முன்பாக போரிடுகிறான். அப்படி ஒருவன் போரிடுகிற பொழுது அயத்ஃபுருல்லாஹு அன்னி செய்யாதி, அல்லாஹ்வின் தூதர்களே, இப்படி நான் போரிட்டால் அல்லாஹ் என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவானா அப்படின்னு கேட்கிறார். யார சொல்லலாம்? அல்லாஹ்வின் பாதையிலே பொறுமையோடு வறுமை எதிர்பார்த்து எதிரிக்கு நேராக நின்று போரிடுகிற சமயத்திலே அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பானா அல்லாஹ்வுடைய தூதர்களே என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை அனைத்தும் மன்னிப்பான் என்று சொல்லி பெருமானார் சிறிது நேரம் மௌனமா இருக்கிறான். ஏன் மௌனமா இருக்கிறாங்க? வஹி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இப்போ என்னிடத்துல கேள்வி கேட்டவர் எங்கே? அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டு என்னுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுமா என்று கேட்டார் எங்களிடத்திலே. அந்த கேள்வி கேட்டவர் எங்கே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். யார ரசூலுல்லாஹ், அதான் யார ரசூலுல்லாஹ், இதான் நான் வந்துட்டேன். மறுபடியும் கேட்கிறான், நீ என்னப்பா சொன்ன? யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நான் கொல்லப்பட்டார். அல்லாஹ்வின் பாதையிலே போரிட்டால், அல்லாஹ்வின் பாதையிலே நன்மை எதிர்பார்த்து நான் ஜிஹாது செய்தால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஆமா. மீண்டும் ரசூலுல்லாஹ் ஆமாம் சொல்லிட்டு சொன்னாங்க, இல்ல தைன, கடனை தவிர சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கடனை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் ஒரு தௌஹீத்வாதிக்கு. அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான்? கடனாளியாக நீ இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்லிட்டு பெருமாள் சொன்னாங்க. ஜிப்ரீல் ஆனிபா, இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விட்டு போனார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலும் அவருக்கு சொந்த கருத்தா? அல்லாஹ்வுடைய வஹி. அப்போ ஒரு மனிதன் இறை பாதையிலே போரிடுகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அமல், அந்த அமல் செய்தவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு பெருமானார் எதை தவிர்த்து சொன்னாங்க? நீ கடனாளியா இருந்தேன்னு சொன்னா அல்லாஹ் கண்டிப்பா உன் பாவத்தை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க, கடன் வாங்கிய சகோதரர்களே, கடனை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாக்குகின்ற, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு வேட்டு வைக்கின்ற, நம்முடைய மறுமை வாழ்க்கை இல்லாமல் ஆக்குகின்ற
இந்த கடனை அடைக்க வேண்டுமா வேண்டாமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய திருப்பொருத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக நாம் இந்த கடனை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். கடனை அடைப்பதிலே முனைப்பு காட்ட வேண்டும் சகோதரர்கள். அது மட்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு எப்பொழுதுமே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி தோழர்களோடு அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று பெருமானார் வானத்தை பார்க்க ஆரம்பித்தார். திடீர்னு வானத்தை பார்க்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் டக்கு வலது கையை எடுத்து தன்னுடைய நெத்தியில வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி வைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். பெருமானார் என்றைக்குமே நம்மிடத்தில் உரையாற்றுவார், ஆனால் இப்படி பெருமானார் செய்ததே கிடையாது. திடீரென்று பெருமானார் வானத்தை பார்க்கிறார், திடீரென்று தன்னுடைய நெற்றியிலே கையை வைக்கிறார். கையை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபாவனை எல்லாம் மாறுகிறது. கையை வைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறாரே என்று சஹாபாக்கள் பெருமானாரை பார்த்துவிட்டு ஒன்றுமே பேசல. ஒன்றுமே பேசாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிற சமயத்துல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க கேட்டாலும் எந்திரிச்சு போயிட்டாங்க. என்னமோ நடந்திருக்கு, அல்லாஹ்வுக்கு ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கிறது. பெருமானார் இப்படி செய்ததே கிடையாது வாழ்க்கையில. ஏதோ கடுமையை உணர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை புரிந்து கொண்டு சஹாபாக்கள் அப்படியே எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. அடுத்த நாள் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நேற்று ஏதோ கடுமையான சட்டம் இறங்கியதை போன்று எங்களுக்கு தெரிகிறது. வளமைக்கு மாற்றமாக வானத்தை பார்த்து நெற்றியிலே கையை வைத்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்ன கடுமையான சட்டம் இறங்கியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், அருமை தோழர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்படுகிறான், மீண்டும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உயிர் கொடுக்கிறான், மீண்டும் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்படுகிறான், மீண்டும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உயிர் கொடுக்கிறான், மீண்டும் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்படுகிறான். இப்படி 3 முறை அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்ட மனிதன் இருக்கிறானே, அப்படிப்பட்ட மனிதன் அவனுக்கு கடன் இருக்கிறார். 3 முறை உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்ட அந்த மனிதனுக்கு அலைஹி தைனுன் கடன் இருக்கிறது. சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், மா தഖல ஜன்னா ஹத்தா யுக்லா அன்ஹு தைனஹு, அவனுடைய கடன் தீர்க்கப்படாமல் அவன் ஒரு காலமும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுவது எவ்வளவு சிறப்பு. ஆனால் 3 முறை அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டும் கூட, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தும் கூட அவனுக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த கடனை தீர்க்கப்படாமல் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், என் அன்புக்குரிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். கடன் என்பது நம்முடைய மறுமையினுடைய விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறார். எவ்வளவு வேகமாக எப்ப வேணா அல்லாஹ் நம்ம உயிரை எடுப்பான். எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கணும் கேட்டானா, யாரெல்லாம் இந்த கடனை எப்படியாச்சும் அடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். இல்ல அசால்ட்டா அவன் மறந்துடுவான், அவன் விட்டுருவான், அவன் பார்த்துக்குவான், பிரச்சனை இல்லை என்று நகர்ந்து போவது என்று சொன்னால், ஒரு காலமும் சகோதரர்களே, நீங்கள் எவ்வளவுதான் தொழிலாலும் சரி, எவ்வளவுதான் குர்ஆன் ஓதினாலும் சரி, நீ எவ்வளவுதான் நோன்பு நோட்டாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அந்த கடனை அடைக்காத வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்க மாட்டார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி நமக்கு உணர்த்தவில்லையா? யோசித்து பாருங்க. அது மட்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் கொண்டு வரப்படுகிறான். மரணித்ததற்கு பிறகு அவருடைய கடைசி பிரார்த்தனை, அவருடைய கடைசி பிரார்த்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அவருடைய கடைசி பிரார்த்தனை என்னது? அவனுக்காக வேண்டி ஜனாஸா தொழுது.
அந்த ஜனாசா தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனாளியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, ஜாபர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதன் எங்களில் ஒரு மனிதன் மௌத்தாயிட்டார் சஹாபாக்குடைய காலத்துல. அவரை நாங்கள் குளிப்பாட்டினோம், அவருக்கு கஃனிட்டோம், அவருக்கு நறுமணம் பூசினோம். சும்மா அத்தை நாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த மையத்து கொண்டு வரப்பட்டது. மௌத்தான அந்த ஆளை மஸ்ஜித் நபவிக்கு கொண்டு வர்றாங்க. எதுக்கு? ஜனாசா தொழு வைப்பதற்காக. யார் இமாமு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்த ஹுகூதன், பெருமானார் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு கேட்கிறாங்க, கொண்டு வரப்பட்ட இந்த ஜனாசாவுக்கு ஏதோ கடன் இருக்காங்க. நான் சொன்னேன், தீனாராணி யார சொல்லலாம், 2 தீனார்கள் தான், கோடிக்கணக்கில் இல்ல, லட்சக்கணக்கில் இல்ல, ஆயிரக்கணக்கில் அல்ல, அவருக்கு 2 தீனார்கள் தான் யார சொல்லலாம் கடன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பின்னாடி வந்துட்டாங்க. 2 தீனார் கடனாளிக்கு ரசூலுல்லாஹ் தொலை வைப்பதற்கு யோசித்தாங்க. பின்னாடி வந்தாங்க. பின்னாடி வந்து சொன்னாங்க, உங்களுடைய சகோதரனுக்கு யாராவது கடனை பொறுப்பேற்பீங்களான்னு கேட்கிறாங்க ரசூல். இந்த 2 தீனார இந்த மையத்துக்காக, மையத்துடைய கடனுக்காக வந்து பொறுப்பேற்பீங்களான்னு கேட்கிறாங்க. உடனே அபூ கத்தாதா சொல்கிறார், தீனாரானி அலையா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே, அந்த மையத்துடைய 2 தீனார் என்பதை நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை தொலை வைக்கிறாங்க. 2 தீனார், 2 தீனார் ஒரு நபர் கடனாளியானாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசா தொழுகையிலே பெருமானார் கலந்து கொள்ளவில்லை. யாராவது பொறுப்பேற்றால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்கிறார். யாருக்கு கலந்து அந்த பொறுப்பேற்கிறார்? அபூ கத்தாதா பொறுப்பேற்கிறார். யார சொல்லலாம், அந்த 2 தீனார் நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுத்துக்கிறேன், நீங்க நின்று தொலைவீங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தொலை வச்சிடறாங்க. ஜனாசாவை அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ கத்தாதாவை பார்த்து சொன்னார்கள், மா ஃபஅல தீனாரானி யா அபூ கத்தாதா, ஓ அபூ கத்தாதாவே, 2 தீனார்களை என்ன செஞ்சீங்க, கொடுத்துட்டீங்களான்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே, இன்னமா மாத்த அம்சி, அவர் நேற்று தானே மௌத்தா போனார், அவரு நேற்று தானே மௌத்தா போனாரு. உடனே ரசூலுல்லாஹ் திரும்பி போயிடுறாங்க. மீண்டும் அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த 2 தீனாரை நீங்க கொடுத்துட்டீங்களான்னு கேட்கிறாங்க. பாருங்க, அவர் பெரும் பொறுப்பேற்ற நபருக்கு ரசூலுல்லாஹ் அடுத்த நாளை கேட்கிறாங்க, அந்த 2 தீனார் நீங்க எடுத்துட்டீங்களா, கொடுத்துட்டீங்களா, கடன் அடைச்சிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அவரு என்ன சொன்னாங்க, யார் நேத்தான மௌத்தா போனாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கொடுக்காமல் இருந்தால் அந்த பொறுப்பு உங்களை சாரும். அடுத்த நாள் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் விடல. அபூ கத்தாதா, கொடுத்துட்டீங்களா அந்த 2 தீனாரை? யா ரசூலுல்லாஹ், கொடுத்து விட்டேன் என்று சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், அல்லான் பரதத் அலைஹி ஜல்தத், அபூ கத்தாதா, இப்பொழுதுதான் உங்களுடைய தோல் குளிர்மை அடைந்திருக்கிறதுன்னு சொன்னார். இப்பொழுதுதான் உங்களுடைய தோல் குளிர்மை அடைந்திருக்கிறது அபூ கத்தாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நம்மால் பார்க்க முடியும் சோதரர். இப்ப அந்த அளவுக்கு ஒரு ஆள் மையம் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னானா, அந்த ஆளுக்கு கடன் இருந்துச்சுன்னு சொன்னானா, அதை யாருமே பொறுப்பேற்கலன்னு வச்சுக்கலேன், இந்த ஜனாசாவோட நிலைமை யோசிச்சுப்பார், அவருடைய மறுமை வாழ்க்கை யோசிச்சுப்பார். இப்ப முடிந்த அளவுக்கு அந்த கடனை நம்மளால் அடைக்க முடியணும் இல்லையா, யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டாத்து போனோம். ஜமல் யுத்தம் நடக்கிறது இஸ்லாம் வரலாற்றிலே. போர்களில் ஒரு போர் ஜமல் யுத்தம். அந்த போர்ல ஜுபைர் இப்னு அவ்வாம் என்கிற சஹாபி போர்க்களத்தில் எதிரிகளுக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் தன் மகனை அப்துல்லாவை அழைக்கிறார். யா அப்துல்லா, அப்துல்லாவே வாங்குறார். ஜுபைர் இப்னு அவ்வாம் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார், எதிரிகளுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அந்த போர்க்களத்தை தன் மகனை அழைத்து சொன்னார்கள், ஜுபைரே, இந்த போர்க்களத்தை நான் கொல்லப்படலாம், அநியாயமான முறையிலே நான் கொல்லப்படலாம்,
அப்படி நான் கொல்லப்பட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா, என்னுடைய வேதனை என்ன தெரியுமா, என்னுடைய துக்கம் என்ன தெரியுமா, எனக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது மகனே, எனக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது மகனே. எனக்கு நிறைய கடன் இருக்கு, நம்ம நிறைய சொத்துக்களும் இருக்கிறது. அந்த சொத்துக்களை விற்று அந்த கடனை அடைத்த பிறகு மீதி இருக்கிற சொத்துக்களை எடுத்து என்னுடைய மக்களுக்கு நீ கொடுத்து விடு அப்துல்லா என்று தன்னுடைய மகனை பார்த்து ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில் செய்த ஒரு உரையாடலை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய கவலையும் அந்த கடனாளியா மூத்த இறக்குறாங்க. இந்த போர்க்களத்தில் எவ்வளவோ விஷயங்கள் பேசலாம். அப்துல்லா, என் மனைவி விட்டு வந்திருக்கேன், உன் அம்மா விட்டுட்டு வந்திருக்கிறேன், உனக்கு அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, எனக்கு வேற ஒரு மனைவியின் மூலமாக நிறைய பிள்ளைகள் இருக்கிறது இருந்துச்சு, அவருக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இதெல்லாம் எடுத்து பார்த்துக்கோ, பங்கு வச்சுக்கோ, பிரிச்சுக்கோ, என் மனைவியை பார்த்துக்கோ, என் மக்களை பார்த்துக்கோ, உன் சகோதரனை பார்த்துக்கோ, எவ்வளவோ சொல்லலாம், எவ்வளவோ கவலைகள் இருக்கலாம். ஆனால் அந்த போர்க்களத்திலே அப்துல்லா ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய கவலை என்ன தெரியுமா, கடனாளியா மௌத்தாயிடக்கூடாதுங்கிற கவலை ஜுபைர் இப்னு அவ்வாம் தெரிஞ்சு மகன் அப்துல்லா அந்த சொத்துக்களை விற்று முதலாவதாக அந்த கடனை அடைத்தார். அதன் பிறகுதான் சொத்துக்களை பங்கு வச்சாங்க. அல்லாஹ்வே அதுதான் சொல்றான், உங்களுக்கு சொத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னானா அந்த சொத்துக்களை நீங்க கடனை அடைச்சது போக மீதியைத்தான் நீங்க பங்கு வைக்கணும். அல்லாஹ் அப்படியே எடுத்து பங்கு வைக்கிறது அல்ல. பாப்பா உருப்பட்ட கடனை வாங்கியிருப்பாரு, சொத்துக்களும் இருக்கும், சொத்து பங்கு வைக்கிறது தான் பிரச்சனையா இருக்குமே தவிர பாப்பாவுடைய கடன் அடைக்கிறாங்கிற என்ன யாருக்கும் மக்களுக்கு வராது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுங்க கேட்டானா, அப்படி சொத்துக்கள் இருந்தால் அது எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால் வாப்பாவுடைய அல்லது கணவனுடைய அல்லது மனைவியினுடைய அல்லது தாயினுடைய கடன்களை அடைத்த பிறகுதான் நீங்க என்ன செய்யணும், அந்த சொத்துக்களை நீங்கள் பிரிக்க வேண்டும், பங்கு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை நம்மால் பார்க்கிறோம். இப்படி அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு கடனுடைய விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஃப்ஸுல் மின் முஅல்லகின் பிதைனிஹி ஹத்தா யுக்லா அன்ஹு. பெருமானார் சொன்னாங்க, நஃப்ஸுல் முஃமின், ஒரு மூமினுடைய உள்ளத்திலே, ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, முஅல்லகுன், அவனிடத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறது. எது ஒட்டி கொண்டிருக்கிறது? பிதைனிஹி, அவனுடைய கடன் அவனுடைய மூமினுடைய உடலிலே ஒட்டி கொண்டிருக்கிறது, அவருடைய ஆத்மாவுடைய ஒட்டி கொண்டிருக்கிறது, இணைந்து கொண்டிருக்கிறது. அது எப்போ அவனுக்கு சொர்க்கமா நகமா தீர்மானிக்கப்படும்? அந்த கடன் சம்பந்தமாக தீர்ப்பு வழங்கப்படுகிற வரைக்கும் அவருடைய நன்மையோ தீமையோ எதுவும் என்ன செய்யப்படாது. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கப்படும். முதல்ல கடன். உதாரணமா சொல்ல போனா ஒருத்தர் கடன் இருக்கு, நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார், கடனை கொடுக்கல, அவர் மறுபடியும் நல்லா வர்றாரு, முதல் அல்லாஹ் கடன் இருக்கான்னு பார்க்க சொல்லுவான். இருக்கா, சரி, உன்னை நன்மையெல்லாம் வாங்கி கொடு. மீண்டும் யாரெல்லாம் எனக்கு கடன் தர வேண்டி இருக்கிறது, இந்த நன்மையை கொண்டு கொடு. கடைசியில நன்மைகளை இழந்து இறுதியில அவன் நரகத்துக்கு செல்லக்கூடிய சூழல் வரும் என்பதைத்தான் பெருமானார் சொல்றாங்க. எனவே எந்த ஒரு மூமினும் எந்த ஒரு முஸ்லீமும் மறுமையை வெற்றியை இலக்காக கொண்டு வாழ்கிற மூமின், அவருடைய எண்ண ஓட்டங்கள், அவருடைய சிந்தனைகள் என்னவா இருக்கும் கேட்டானா, கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளிலே அதிகமாக ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த கடனை அடைப்பதற்குண்டான வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறது. அந்த வழிமுறைகள் ஒன்றுதான், ஒரு மனிதன் கடனாளியாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த துஆக்களை நாம் அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் சகோதரர்களை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் சொன்னார்கள், அலா வஅல்லிமுக கலிமாத்தின், எங்களுக்கு சில கலிமாக்களை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று பெருமானார் எங்களை பார்த்து கேட்டார்கள். நாங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னோம். பெருமானார் சொன்னாங்க, லவ் கான அலைக மிஸ்ல ஜபலின் தைனன், யாருக்கு உஹது மலை அளவு கடன் இருக்கிறாங்க. உஹது மலை பார்த்தவங்க தெரியும், ஒரு பிரம்மாண்டமான, ஒரு நீளமான, ஒரு உயரமான ஒரு மலை. மதீனாவுடைய எந்த பாகத்திலிருந்து பார்த்தாலும் உஹது மலை தென்படக்கூடிய அளவுக்கு ஒரு உயரமான ஒரு மலை உஹது மலை.
அந்த மழையளவுக்கு உங்களுக்கு தங்கம் இருக்கு, அந்த ஓதுமலை அளவுக்கு உங்களுக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இதை சொல்லுங்கள். அல்லாஹ் ஹலாலிக்க ஹராமிக்க வ அக்னினி பி ஃபضலிக்க அம்மன் சிவாக்க. இந்த துஆவை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா உஹது மலையளவு உங்களுக்கு கடன் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை இல்லாமல் ஆக்குவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த மாதிரி நிறைய துஆக்கள் இருக்கிறது. அந்த மாதிரி துஆக்களை நாம் ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய கடனை அல்லாஹ் தஆலா கண்டிப்பா நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்பதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஏன்னா அவன் நாடாமல் எதுவும் நடக்காது, எல்லாம் அவன் கையிலே இருக்கிறது. கடனை அடைப்பது என்னதான் நம்முடைய முயற்சிகள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாருடைய கடன் அடைக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நம்முடைய கடனை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களே, தேவைக்கு கடன்கள் வாங்க வேண்டும் தான், ஆனால் அது வாங்காத அளவுக்கு ஒரு மூமின் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் கடன் வாங்குறது, வண்டி வாங்குறதுக்கு கடன் வாங்குறது. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் வாங்க உங்களுக்கு மாசம் கட்டினா போதும் சொல்லி வட்டிக்காக வேண்டிய வட்டிக்கு வாங்கி வாகனத்தை ஓட்டுகிற ஒரு சூழல். துஆ செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி தருவான். நீங்க ஓட்டுறது சாதாரண வண்டியா இருந்தாலும் கூட யா அல்லாஹ் வட்டிக்கு போகாம வண்டி ஓட்டணும்னு நீங்க துஆ செய்யுங்க, அல்லாஹ் லேசாக்கி தருவான். அதுல பரக்கத் செய்வான் அல்லாஹ். இது புதிய வண்டி வாங்குறதுக்காக வேண்டி எல்லாரும் வட்டிக்கு வண்டி வாங்குறது, வீடு கட்டுறதுக்காக வேண்டி ஆடம்பரமான வீடு கட்டுவதற்காக வேண்டி வட்டிக்கு பணம் வாங்குவது, இப்படி கடனை அதிக அளவில் வாங்கி வட்டிக்கு வாங்கி என்ன செய்யுங்கன்னா இன்னைக்கு சகோதரர்கள் வட்டியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும் சகோதரர்கள். வட்டியெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் என்கிற ரீதியிலே இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வட்டி வியாபாரமா நினைச்சாங்க யாரு? யூதர்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? தடுத்தான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? கடுமையாக எதிர்த்தான் அல்லாஹ். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் வட்டியோடு தொடர்பு இருக்கின்ற ஒரு சூழல் வருவதை பார்க்க முடியாது. சில தௌஹீத்வாதிகள் வியாபாரத்துக்காக வேண்டி 10 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க, லாபம் வந்துச்சுன்னா இத்தனை % தர்றேன்னு சொல்றாங்க. வாங்கிக்கலாம், வியாபாரம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் லாப நஷ்டங்கள் வரும்போது இருவருமே அதை ஏற்க வேண்டும். இந்த பணம் கொடுத்தவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் 10 லட்சம் ரூபா கொடுத்தேன், அல்லது 5 லட்சம் ரூபா கொடுத்தேன், அதனால அந்த இழப்பெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு கமிஷனுக்கு தான் கொடு, வியாபாரம் திருப்பி ரிட்டர்ன் காசு கொடுக்கணும்னா அது வட்டி தான். வியாபாரம்னா என்ன? ஒரு பொருளாதாரம் 2 பேரும் சேர்ந்து போடுறீங்கன்னு சொன்னா அந்த 2 பேரும் லாபத்திலையும் பங்கு வர வேண்டும், நஷ்டத்திலையும் பங்கு வரணும். நான் பொருளாதாரத்தை கொடுக்குறேன், மாசம் எனக்கு கமிஷனை கொடுத்துரு, உனக்கு என்ன இழப்பு இருந்தாலும் அதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன், உனக்கு வியாபாரம் அதை எனக்கு அந்த காசை ரிட்டர்ன் கொடுன்னு சொன்னா அதுக்கு பேர் வட்டி. இன்னைக்கு அதை ஒரு வியாபாரத்துடைய ஒரு வகையாக இன்றைக்கு தௌஹீத்வாதிகள் பார்த்து கொண்டிருப்பது என்பது மிக வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே அன்புக்குரியவர்களே, வட்டி வேறு வியாபாரம் வேறு என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி பொருளாதார விஷயத்தை நம்மை நடக்க சொன்னார்களோ அப்படிப்பட்ட நிலையில் நடக்கின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று கூறியது. முதலாவது ஜும்மாவுடைய முற்றுகிறேன். வாசகவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், மன் தல்லதி யுக்ரில்லாஹு கர்லன் ஹஸனா ஃபயுலாஇஃபஹு லஹு வ லஹு அஜ்ருன் கரீம். மன் தல்லதி யுக்ரில்லாஹு கர்லன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்கிறாங்க அல்லாஹ். இப்ப அல்லாஹ் கேட்கறது யாருங்கிறதா? அல்லாஹ் யார்கிட்ட கேட்கிறான்? மூமின்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், எனக்கு அழகான முறையிலே கடன் கொடுக்கக்கூடியவங்க யார், அவர்களுக்கு அழகான முறையிலே நான் திருப்பி கொடுப்பேன், அவர்களுக்கு மறுமை நாளிலே நற்கூலியம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் எதுக்கு கடன் கேட்கிறான் அப்படின்னா, அவன் பாதையிலே நடைபெறுகிற விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே கடன் கேட்கிறான். அப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கின்ற ஒரு விஷயம்தான்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல் ஜாமியத்துல் ஃபுதோசியா என்கிற அரபிக் கல்லூரி உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்று. தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆலிம்களை உருவாக்கிய ஒரு மதரசா. இன்றும் அந்த மதரசாக்களை பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு நாட்டை சார்ந்தவர்களும் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளை சார்ந்தவர்களும் அங்கே அந்த மதரசாவை ஓதிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலாமை கற்று மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு தாய் கல்லூரி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மதரசாவுடைய விரிவாக்கத்திற்காக வேண்டி நம்மிடத்தை நாடி தேடி வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணங்கள் தேவைப்படுவதால் நம்மிடத்தை நாடி வந்திருக்கிறார்கள். எனவே வந்திருக்கிற சகோதரர்கள் அந்த கல்வி நிறுவனத்துக்காக வேண்டிய உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ்வின் பாதையிலே கடனாக கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இரட்டிப்பாக அல்லாஹ் தஆலா தருவான். இம்மையிலும் தருவான், மாலை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிம்மா யல்ஹகுல் முஃமின் மின் அமலிஹி ஹஸனாத்தி பஅத மௌத்திஹி. மரணத்திற்கு பிறகும், நாம் மரணித்ததற்கு பிறகு நமக்கு நன்மை வந்து சேரக்கூடிய 7 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம மூத்தானாலும் நமக்கு நன்மை வந்து சேர்கின்ற 7 விஷயங்கள். அதுல ஒண்ணு என்ன கேட்டானா, பெருமானார் சொன்னாங்க, இல்மன் அல்லமஹு வ நஷரஹு. ஒண்ணு என்ன கேட்டானா, அல்லாஹ்வுடைய கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நமக்கு மௌத்தானாலும் அந்த கல்வியின் மூலமாக நன்மை வந்து சேரும். அது சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஷரஹு. அந்த கல்வியை யார் பரவலாக்குறாங்களோ, பரவலாக்குறது எப்படி? கிதாபின் மூலமாக அல்லது கல்வி நிறுவனங்கள் மூலமாக யார் பரவலாக்குறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வறுமை நாள் வரைக்கும் அந்த பௌத்தானதுக்கு பிறகு நன்மைகள் வந்து சேரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கல்வியை பரப்புகின்ற, கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஜாமியத்துல் ஃபுர்தௌஸ் என்கிற அரபிக் கல்லூரிக்காக வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக கொடுங்கள். அந்த கல்லூரி என்பது ஆரம்ப காலகட்டத்திலே தௌஹீத்வாதிகளால் உருவாக்கப்பட்ட கல்லூரி. அதன் பிறகு அப்படியே தான் இருக்குது. அதனுடைய கட்டணம் விரிவாக்குவதற்காக வேண்டிய நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. எனவே அந்த கல்லூரிய அந்த குறுகிய இடத்தை விரிவாக்கம் செய்வதற்காக நம்மிடத்தை நாடி தேடி வந்திருக்கிறார்கள். எனவே வந்திருக்கிற சகோதரர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அந்த கல்லூரிக்கு கொடுத்து உதவுமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து மறுமையிலே நிபுமார்களோடு சித்திகளோடு சுஹதாக்களோடு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர் வ ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.